படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாய் பழமை வாய்ந்த பெருமை நிறைந்த புதுமை நிறைந்த சென்னை பேராயம். சென்னை பேராயம் 480 கிலோமீட்டர் விஸ்தாரம் உள்ளது. 7 மாவட்டங்கள், 3 மாநிலங்கள், தமிழகம், ஆந்திரா, பாண்டிச்சேரி 3 மாநிலங்கள், 7 மாவட்டங்கள். தெற்க போகிறீங்கன்னா சிதம்பரத்திலேருந்து காட்டுமன்னார் கோயில், சிதம்பரத்திலேருந்து காட்டுமன்னார் கோயில் ஒரு 50 கிலோமீட்டர் தான். ஆனால் 2 hours ரன்னிங் டைம், 2-2.5 மணி நேரம் ரன்னிங் டைம் காட்டுமன்னார் கோயில். இந்த பக்கம் போனீங்கன்னா நெல்லூர், வெற்றுக்கொண்டாவுடைய மறுபெயர் வந்து திருட்டு ஊரினர் பெயர். நெல்லூர் கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர், வெற்றுக்கொண்டா 60 கிலோமீட்டர். அதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 hours ரன்னிங் டைம் வெற்றுக்கொண்டா. மேற்க போனீங்கன்னா தேவர்குடிப்பள்ளி, கொத்தப்பள்ளி மிட்டா தேவர்குடிப்பள்ளி. கடந்த நாட்களில் குடும்ப பண்டிகை மலையில் நடந்துச்சு. அங்கேருந்து தேவர்குடிப்பள்ளி கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர், 2.5 மணி நேரம் ட்ராவல். சென்னையிலேருந்து நம்ம இங்கேருந்து போனீங்கன்னா நீங்கள் தேவர்குடிப்பள்ளி கிட்டத்தட்ட ஒரு 5 hours 6 hours ரன்னிங் டைம், 5 hours. ஒரு பறந்து விரிந்த பெரிய பேராயம், பழமை நிறைந்தது, புதுமை நிறைந்தது. 160-165 மிஷனரிகளோடு அர்ப்பணிப்போடு பணி செய்யும் ஒரு பேராயம். இந்த பேராயத்தை வச்சு தான் கிட்டத்தட்ட இந்தியாவில் ஐஎம்எஸ், என்எம்எஸ், விஸ்வானி, எஃப்எம்பிவி, ஷாலம் நிஸ்டி, ஐஎம்எம், ஐஎம்எம், மற்றபடி இப்படி நிறைய மிஷனரிகள் 1800 மிஷனரி ஸ்தாபனங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 1800 மிஷனரி ஸ்தாபனங்களுடைய மொத்த வருமானம் 30-40 விழுக்காடு சென்னை பேராயத்துடைய வருமானம் தான். நான் என்எம்எஸில் இன்றைக்கி ட்ரெஷரராக இருக்கிறேன், நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவில். முன்னால் ஐஎம்எஸில் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். இப்போது அதுக்கு முன்னாடி சென்னை பேராயத்து மிஷனரிகளோடு ஒரு நல்ல நெருங்கிய தொடர்பு எனக்கு. 15 புஷ்பலதாமா சொன்ன பிரகாரமாய் அவர் செய்த அந்த பாஸ்டைட் காலங்களில் நல்ல ஒரு ஊழியக்காரர், அவர்களோடு நெருங்கிய தொடர்பு. பெருமை நிறைந்த பேராயத்தில் இன்றைக்கி மிஷன் ஃபெஸ்டிவல் என்பது ரொம்ப ஒரு புதுமை நிறைந்தது, ரொம்ப வரவேற்கத்தக்கது. இந்த மிஷன் ஃபெஸ்டிவலில் உங்களோடு நீங்கள் அர்ப்பணிப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பொதுவாக நம்ம திருச்சபை மக்கள் அர்ப்பண பண்டிகைனா ரொம்ப ஸ்பீடாக இருப்போம். இன்றைக்கி இந்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா அர்ப்பண பண்டிகை ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். மிஷன் ஃபெஸ்டிவலில் கிட்டத்தட்ட மோஸ்ட்லி 60 விழுக்காடு திருச்சபைகள் ரொம்ப ஆர்வம் காட்டுறதில்லை. 40 விழுக்காடு ஆயருடைய ரொம்ப புஷ் பண்ணுறதால மிஷன் ஃபெஸ்டிவல் நம்ம ஆர்வம் காட்டுறோம். ஆனால் ஆண்டோடைய கட்டளை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன், வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் புறப்பட்டு போங்கள். நீங்கள் புறப்பட்டு போங்க. மரித்தோரை எழுப்புங்க, வியாதி உள்ள மக்களை சரி பண்ணுவீங்க, குஷ்ரோகிகளை சரி பண்ணுவீங்க, பிசாசுகளை துறதுவீங்க, பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு அந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் சொல்லி அனுப்ப. பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குது, நீங்கள் போங்க. மத்தேயு 10:8 சொல்கிறார் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டோடைய பிரதான கட்டளைனா, நாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும், நாம் பெற்ற இந்த சுகம் இந்த வையகம் பெற வேண்டும். வாழ்க்கையோடு நம் ஆண்டோடைய அர்ப்பணிப்பை பிறருக்கு அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையை நான் பிறருக்கு சொல்லணும். ஆண்டுடைய வார்த்தைனே இந்த மாதிரி இப்போ காலையில் 6 மணிக்கு ஒரு சர்வீஸ் போனேன், இப்போ 8 மணிக்கு ஒரு சர்வீஸ் போனேன், முடிஞ்சால் இப்போ இன்னொரு சர்வீஸ் போவேன். ஆனால் இன்றைக்கி போகல. ஏன்னா திரும்ப 3 மணிக்கு நான் வில்லேஜ் மினிஸ்ட்ரி தடா பகுதிக்கு சென்னை பேராயத்து மிஷனரிகளோடு அங்கே இருக்க மிஷனரிகளோடு 4-5 கிராமங்களுக்கு கடந்து போகிறேன். அதனால் சற்று வயதாகிட்டு பலவீனம், ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த வில்லேஜுக்கு கடந்து போகணுங்க. ஏன்னா இன்றைக்கி ஆக்சுவல் ப்ரோக்ராம் ஒரு கன்வென்ஷன், பெரிய கன்வென்ஷன், வடக்கு வாகை குளம்ங்கிறது பனவெடிலி சத்திரம் சங்கரங்கோயிலுக்கும் இடையில, சங்கரங்கோயிலுக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில ஒரு ஹுட் கிராமத்தில் தான் இன்றைக்கி பெரிய கன்வென்ஷன். ஆனால் சூழ்நிலை நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டு நாங்கள் இல்லை. அப்போ ஆண்டோடைய சித்தன் இன்றைக்கி வில்லேஜ் மினிஸ்ட்ரி போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆண்டோடைய பணியை, உன்னத பணியை நம்முடைய காஸ்பல் பணி தான், காஸ்பல் தான்.
என்ன காஸ்பல்னால் பெரிய மெசேஜெலாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் எனக்கு இறங்கி செய்திகளாம் பிறருக்கு அறிவிக்கணும், அவ்வளோதான். இதுக்கு பிடி படிக்க வேண்டாம், மிஷனரியாக இருக்க வேண்டாம், ஐயராக இருக்க வேண்டாம், பிஷப்பாக இருக்க வேண்டாம், மாட்ரேட்டாக இருக்க வேண்டாம், மோன்சி லாசரஸாக இருக்க வேண்டாம், பென்னிகனாக இருக்க வேண்டாம், ஸ்மித்தாக இருக்க வேண்டாம், சார்லஸ் பிரிஜனாக இருக்க வேண்டாம். ஆண்டுடைய கிருபை நம்மோடு இருந்தால் போதும், ஆண்டுடைய வல்லமை நம்மோடு இருந்தால் போதும். நீங்கள் புறப்பட்டு போய், அவ்வளோதான். நம்ம புறப்பட்டு போய் நீ சரியான அது சரியாக ஆயித்தாகணும், பிசாசு போனால் இதை போய்த்தான் ஆகணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது யாராக இருந்தாலும் விசுவாசத்தோடு கையில் பைபிளை வச்சுட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா எப்படிப்பட்ட பிசாசும் கடந்து போட்டோம். அதான் ஆண்டவருடைய வல்லமை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், எப்போவுமே ஞானப்பால் குடிக்கிற மக்களாய். பேதடிகள் சொல்ல எப்போவுமே ஞானப்பால். எப்படின்னா ஒரு வயசு 2 வயசு குழந்தை. இப்போ என்னுடைய பேத்தி ஒருத்தர் இருக்கா, 4 வயசு 1.5 வயசுல தாத்தாக்கு நெத்தியில் சிலுவை போடுறா, கடவுள் உங்களோடு இருப்பாருன்னு. சந்தோஷமாக இருக்கேன், என் பேத்தி ஜெபம் பண்ணுறான்னு. 3வது பையனுடைய முதல் பொண்ணு, இப்போ 2வது குழந்தை கன்சீவ் ஆகிருக்கு. ஏன்னா அவங்க பாட்டி ஒரு பிரசங்கியார், பெரிய பிரசங்கியார், நான் ஒரு பெரிய பிரசங்கியார். அப்போ அந்த பொண்ணு ஜெபம் பண்ணுறப்போ அதே மாதிரி ஜெபம். அது நான் 18 வயசில் ஜெபம் பண்ணால் நல்லா இருக்குமா, 22 வயசில் ஜெபம் பண்ணால் நல்லா இருக்குமா? நம்ம 11 குழந்தையாகவே தான் இருக்கிறோம். அதுதான் ஞானப்பாலுங்கிறார் பேதுரடிகள். நீங்கள் இன்னும் ஞானப்பாலே புட்டிப்பாலே குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் பிரசங்கம் பண்ணால் ஆகாதான் நான் போயிடுவேன், நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொன்னால் பரலோகத்துக்கு போக முடியாது, ஐயருங்கள்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது, நாங்கள் பரலோகத்துக்கு போகனால பிரசங்கம் பண்ண மாட்டோம். நிறைய பேர் என் ஒய்ஃபை மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்னென்னா, நமக்கு இறங்கி செய்திகளாம் பிறருக்கு அறிவிக்கணும். ஒரு ஊழியக்காரர் ரொம்ப பயந்து ஊழியத்துக்கு கிளம்புனார். ஆண்டவர் போடாங்கிறாரு, அவர் முடியாதுங்கிறார், போடாங்கிறார், முடியாதுங்கிறார். வேறு வழி இல்லாமல் கப்பல் ஏறிட்டார். கப்பல் ஏறி அப்போ பாய்மர கப்பல். அந்த பாய்மர கப்பலுங்கிறது காற்று எந்த திசையில் போகுமோ அந்த பாய்மர கப்பல் அந்த திசையை நோக்கி போயிடும். அப்படி அவர் அந்த திசையை நோக்கி போயிட்டார். ஆண்டவருடைய ரொம்ப தொல்லையினால் போயிட்டார். மன கஷ்டத்திலேயே போய்கிட்டு இருக்கிறார். மன கஷ்டத்திலே போய்கிட்டு இருக்கும். அந்த திடீர்னு ஒரு புயல், பெரிய காற்றடிச்சது. பெரிய காற்றடிச்சதால் பாய்மர கப்பல் ஒரு ஓரத்தில் போய் ஒதுங்கிட்டு போன கப்பல் உடஞ்சிருச்சு. எல்லோரும் செத்து போனால் இவர் மட்டும் தான் உயிர் பிழைச்சிருக்கார். இவர் மட்டும் உயிர் பிழைச்சி அந்த ஓரத்தில், கடல் ஓரத்தில் அந்த போட்டு கவுந்துட்டு அந்த கடலில் இறங்கி நீச்சல் அடித்து அங்கே போனார். ஒரு தீவு என்பது 4 பக்கம் தண்ணீர், நடுவில் இருக்கதான் தீவு, ஐலண்டு, அந்தமான், ஸ்ரீலங்கா, அதுதான் ஐலண்டு. அப்படி ஒரு ஐலண்டுக்குள்ளே போயிட்டார். போனால் மனுஷன் யாருமே இல்லை. என்ன செய்யறேன்னு தெரியல. பார்த்தாங்க நிறையா பழங்கள் இருக்குது, கொய்யா இருக்குது, பெரிச்சம்பழம் இருக்குது, மாதுளம்பழம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, வகை வகையான பழங்கள் இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. சாப்பிட்றாரு. ராத்திரி குளிர், படுக்கணும், தூங்கணும். என்ன செய்யறேன்னு தெரியல. அந்த மரத்துடைய ஓலைகளையெல்லாம் எடுத்து ஒரு குடிசை போட்டு அந்த குளிரில் படுத்துக்கிட்டே, இவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது, போட்டிருந்த ட்ரெஸ்ஸு நனைஞ்சிருக்கு, அது கொஞ்ச நேரத்தில் காய்ச்சிட்டு அது ஒன்று தான் ட்ரெஸ்ஸு, அதில் படுத்திருந்தார். அடுத்த நாள் காலையில் எழுந்தார். அந்த காட்டுக்குள்ளே அந்த தீவில் எழுந்து அந்த கொஞ்சம் தூரம் நடந்து போனார். அந்த தீவில் இருக்க பழத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டு அப்படியே சுற்றிட்டு திரும்ப அதே மாதிரி அந்த குடிசைக்கு அடுத்த நாள் தங்குவதற்கு வந்தார். வந்து அந்த குடிசை தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ கடவுளை திட்டுறார். நான் தான் போக மாட்டேன்னு சொன்னேனப்பா, என்னை வலுக்கட்டாயமாக அனுப்புனேன் பாரு, நான் வந்த போட்டு உடஞ்சி போச்சு. சரி, இந்த தீவில் இருந்த ஒரு குடிசையை போட்டு தங்கினேன், பழம் கிடச்சிது, சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ அந்த குடிசை ராத்திரி 6 மணிக்கு எரியுது. இன்னும் 6 மணிக்கு அப்புறம் இருட்டிட்டு இரும நான் இங்கே குச்சி எடுத்து குடிசை போட்டு இந்த குளிரில் எப்படி இருக்க முடியும்? கடவுளுடைய காற்று, குளிர் காற்று, இந்த குளிரில் நான் எப்படி வாழ்வது? இது வாழ்வதற்கு வழி இல்லாமல் நான் இருக்கிறேன். என்னையா கடவுள் நீ, என்னடா இவ்வளோ மோசமாக இருக்குன்னு கடவுளை திட்டுறார். நம்ம என்ன, கடவுளுக்கு கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, திட்டுறோம். ஆனால் பிரசங்கி 3ல் சொல்ல அதே தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எப்போ என்ன வேணும்னு தெரியும். நேற்று ஒரு டெத்துக்கு போனேன். ஒரு வாலிப பிள்ளை, நல்ல சண்டே ஸ்கூல் எடுக்கிற பிள்ளை, நல்ல அருமையான சண்டே ஸ்கூல் ஊரில் போய் எடுப்பா, அவங்க இருக்கிற ஊரில் எடுப்பா, பக்கத்து ஊரில் போய் எடுப்பா, நல்ல ஒர்க்கரு, யூத்து, இப்படி நல்ல ஒர்க்கர். ஊருக்கு போனாங்க. போன இடத்துல திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருச்சு. அப்போ கேட்குறாங்க, இவ்வளோ நல்ல வேலை செஞ்ச பிள்ளை தானே, இந்த கடவுள் 2 பிள்ளைகளை விட்டு எப்படி கடவுள் எடுத்துக்கலாம் இன்னும் கேட்கலாம். ஆனால் அதிதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கார். நீதிமான் வடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறது லேச. 57 சொல்வது ஆறுதலின் வார்த்தை. ஆனால் அவளை எடுப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் அவளுடைய கணவருக்கு சில மாதங்கள், சில நாட்கள், சில வாரங்கள், சில வருஷங்கள் அடித்து எனக்கு மனைவி எனக்கு எடுக்கப்பட்டதற்கு நல்லது, ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் எடுத்திருக்க மாட்டாருங்க தான் தெரியும். அதுதான் வாழ்க்கை.
வாழ்க்கை லைஃபு. அப்படி ஒரு காலத்தில் இப்போ இன்றைக்கி ஒரு வேதனை வருதுன்னா அந்த வேதனை எதுக்கு, இப்போ எனக்கு சுகர் வியாதி இருக்குது, எதுக்கு சுகர் வியாதி இருக்குன்னு நான் கடவுள்கிட்ட கேட்குறப்போ கடவுள் சொல்லுவார். ஒருத்தர் சொன்னார், முழங்கால் படிக்கிட்டு கேளு கடவுள் உன்னோடு பேசுவார்னு சொன்னால் நானும் பேசுகிறப்போ உண்மைதான், நீ ஒரு சாப்பாட்டு பிரியன், ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவேன், அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டா உனக்கு கொலஸ்ட்ரால் கூடிரும், கொலஸ்ட்ரால் கூடனா ஹார்ட் அட்டாக் வந்து செத்துப்போ, அதனால உனக்கு சுகர் வியாதின்னு கடவுள் என்னோடு பேசியிருக்கிறார். 35 வருஷமாக சுகர் வியாதி, 35 வருஷமாக சுகர் வியாதியில் நல்ல வியாதி இது. அது நல்ல வியாதினா 2 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ணாது, கண்டதை சாப்பிட்டா. 2வது வருஷம் கண்ணு கெட்டுப்போம், காது கெட்டுப்போம், மூக்கு கெட்டுப்போம், ஹார்ட்டு கெட்டுப்போம், பேரலிட்டாக் வந்துடும், ஏதாவது வியாதி வந்து செத்து போவான். ஆனால் 35 வருஷம் எந்தவித பாதிப்பு இல்லாமல் என்னை ஆண்டவர் பாதுகாத்து வந்திருக்கிறார்னா அது நல்ல வியாதின்னு தான் என்னையால் சொல்ல முடியும். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அவருக்கு தெரியும், இந்த முடி விழுந்தாலும் அப்படி சித்தம்லாம் எதுவுமே நடக்காது. அப்படி தான் அந்த ஊழியர் ஜெபிச்சார். அந்த தீ எரியுது, திட்டுறார் கடவுளை கண்ணா பின்னான்னு. கொஞ்ச நேரத்தில் அது 6:30 மணி 7 மணிக்கு நல்லா இருட்டுற நேரத்தில் ஒரு கூட்டம் வர்றாங்க. ஒரு போட்டை விட்டு ஒரு பெரிய கூட்டம் இறங்குது. இவரை தூக்கி போட்டில் போட்டுட்டு கொண்டு போயிடுறாங்க. திரும்ப கடலுக்குள்ளே அந்த போட்டு போகுது. அப்போ கேட்குறார், எப்பா என்னடா பண்ணேன், போட்டில் வந்தேன் செத்து போகிறேன், போட்டு உடஞ்சி போச்சு, குடிச்ச போட்டேன் எரிஞ்சு போச்சு, இப்போ நீங்கள் யாரா கொள்ளைக்காரன் என்னை தூக்கிட்டு போகிறீங்களாடான்னு திட்டினாராம். வந்தவங்க சொன்னாங்களாம், கொள்ளைக்காரங்களில் இந்த போட்டில் போய்கிட்டு இருந்தோம், இங்கே யாராவது புகை தெரிஞ்சால் அவங்கள காப்பாற்றுங்கன்னு குரல் கொடுக்கறது, நீந்தாண்டா புகையை போட்டு எங்களை கூப்பிட்டு இப்போ எங்களையே திட்டுறடான்னாராம். நீந்தானப்பா புகையை போட்டு அந்த போட்டு வீடு எரியிறப்போ புகை வந்திருக்கு, அந்த புகையை பார்த்து அவங்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்தேன்ப்பா, உங்களுக்கு வாழ்வு கொடுக்கன்னு வந்தேன்னு சொல்கிறார். ஒருவேளை ஆண்டவர் எப்போவுமே கைவிடாத ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறப்போ, ஆண்டவருடைய வார்த்தையை செல்கிறப்போ அந்த ஆண்டவர் எங்கிருந்தும் எப்போதும். இன்றைக்கி தலைப்பே சென்னை பேராயத்தில் மிஷன் சண்டையில் கொடுக்கப்பட்ட தலைப்பு ரொம்ப சூப்பர் தலைப்பு கொடுத்துருக்காங்க. அர்ப்பணி எங்கிருந்தும் எவ்விடத்துக்கும். மிஷன் ஃப்ரம் எவ்ரிவேர் டு எவ்ரிவேர். எங்கிருந்தும் எப்போதும் ஆண்டவருடைய உன்னத பணிக்கு அழைக்கிறப்போ அந்த உன்னத பணிக்கு நாம் நேர்த்தியாய் கடமைப்பட்டிருக்கோமா? ஆண்டவருடைய மிஷினரியாகவோ குருவானவரவோ இல்லை ஏதோ ஒரு காஸ்பல் ஒர்க்கு சொல்கிறப்போ நீ இந்த திசைக்கு போன்னு சொல்கிறப்போ அந்த திசைக்கு போகணும். சாது சுந்தர் சிங் ஒரு ட்ரிப்பு காலைல ஜோம் பண்ணார், ஜோம் பண்ணிவிட்டு கிளம்புனார். கிளம்புறப்போ ஆண்டவர் ஒரு திசை ஜோம் பண்ணிட்டு தான் கிளம்புனார். கிளம்புனா 8 கிலோமீட்டருக்கு 8 கிலோமீட்டருக்கு ஆள் ஜனமே நடமாட்டல, இமயமலை அடிவாரம், குளிர் பிரதேசம். 8 கிலோமீட்டருக்கு யாருமே இல்லை. அப்போ திரும்ப ஜெபம் பண்ணார். 4 முக்கு சந்திச்சு தெரு வந்துச்சு, அது வந்து கைகாட்டி என்று பெயர். அந்த கைகாட்டிலேருந்து ஜெபம் பண்ண, அப்பா காலைல ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன், 8 மைல் தூரம் நடந்து வந்திருக்கேன், இந்த பனியில் ஒரு மனுஷனுமே இல்லையே, இப்படிப்பட்ட இடத்துக்கு நீ அழைச்சிட்டு வந்தியே, அழைச்சிட்டு வந்தது நோக்கம் என்ன, ஏன் அப்படி என்னை கூப்பிட்டு வந்த? ஒருத்தரையுமே பார்க்கலங்கிறப்ப திரும்ப அவர் வந்த திசையை நோக்கி, வந்த திசையில் அப்போது ஒரு திசையை நோக்கி திரும்ப போய்கிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு மனிதர் இதே மாதிரி ஒரு புத்தகத்தை வச்சுருக்கிறாரு. தூரமாக அவரை பார்த்தோன்னா அவர் தன்னுடைய ஃபட்டாக்ஸ் கீழே வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு பர்கர் பிச்சை எடுக்கிறார். ஒரு புனித தலம், மக்கள் கூடியிருக்கும் ஒரு புனித தலம், நிறைய பர்கர்ஸ் பிச்சைக்காரர்கள். இவரும் ஐயா கண்ணு தெரியாத மாதிரி பிச்சை எடுக்கிறார். இவர் பக்கத்தில் போயிட்டு, எப்பா அந்த புத்தகம் வச்சது எங்கடாங்கிறார். அது ஒன்றும் இல்லை போயாங்கிறான். திரும்பவும் கேட்குறார், தரமாட்டான். உடனே சாது சுந்தர் சிங் வேகமாக அந்த புத்தகத்தை பிடுங்குறார். பிடுங்கி பார்த்தா அது ஒரு புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்ட்மெண்ட். இந்த மலை பிரதேசத்தில் 10 மைல் நடந்து வந்திருக்கேன், 18 கிலோமீட்டர் நடந்து வந்து ஏசுனா யாருன்னே தெரியாது, இப்படிப்பட்ட மனிதன்ட்டே ஒரு புதிய ஏற்பாடு எப்படா அவனுக்கு வந்துச்சுன்னு கேட்குறார். ஏதோ உங்களை மாதிரி ஒருத்தர் வந்தார் கொடுத்தாரு, இது என்ன பண்ணுற? படிக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனைன்னு அவன் சொல்கிறான், ஐயா இதை படித்தேன், எனக்கு ஒன்றுமே புரியலை, இதை பற்றி யார் எனக்கு ஏதாவது சொல்லுவாங்களான்னு நான் எதிர்பார்த்தேன் என்று சொல்கிறப்போ சாது சுந்தர் சிங் அவருக்கு அங்கே ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஒருவேளை அன்னைக்கு சாது சுந்தர் சிங் 18 மைல் தூரம் கடந்து போனார்னா ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் வழிநடத்துவதற்கு. நீங்கள் எல்லாரும் ஆண்டோடைய உன்னத பணியை செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த இயேசு எனக்காகவே
என்னுடைய பாவங்கள் நீங்கள், என்னுடைய அக்கிரமங்கள் நீங்கள், எனக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர் அந்த 10 பேரில் ஒருத்தரை பார்த்து நீ போய் சொல்லுங்கிறார். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் லேவியனை பார்த்து வேண்டாம் என் கூட இருக்காத, அவன் அதுவரை புத்தி தெளிந்தவனா, அதுக்கு முன்னே ஒரு கிறுக்கனாக இருக்கான், ஆடைகள் தெரிந்த அதுக்கு முன்னே ஒரு ஆடை இல்லாமல் இருக்கான், வேண்டாம் நீ போய் சொல்லு ஆண்டவர் எனக்கு இறங்கி செய்தவைகளை போய் சொல்லுங்கிறார். நீ ஆசாரியன்ட்டு போய் உன்னை காண்பிங்கிறார். ஆசாரியன்ட்டு வந்தவங்க காமிச்சோன்னா ஆசாரியனை சாட்சி சொல்லும்பார். இதுதான் மினிஸ்ட்ரி. ஆண்டவர் நம்மளுக்கு பெற்ற வாழ்வை நாம் பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய், பெற்ற வாழ்வை நாம் பிறருக்கு சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த சொல்லுகிறதாங்க சங்கீதம் 107 ஆபத்தில் நோக்கி கூப்பிட்டார்கள். அந்த வார்த்தையை நாம் பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த வார்த்தையை நாம் பிறருக்கு சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? இன்னைக்கு சுவிசேஷம் என்பது எப்படி காணப்படுகிறதுனா, சுவிசேஷத்தை சொல்லலைன்னா அழகாக நான் வர்றப்போ மத்தேயு நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தோணிச்சு, ரொம்ப டெரிஃபுல்லாக இருந்தது. ராத்திரி வாசித்தேன். மத்தேயு 13:47-52 ரொம்ப வித்தியாசமான வசனம். மீன் வளருது, வலையை போடுறான், மொத்தமாக மீன் சேருது. மொத்தமாக மீன் சேர்றப்போ மீனெல்லாம் கொண்டு வரான், நல்லதை எடுத்துக்கிறான், கெட்டதை தூக்கி எறிச்சிட்டான். இதே மாதிரி தான் உலகத்தில் நீங்கள் நானும் இருக்கிறோம். ஆண்டவர் பார்க்குறாரு, ஒழுங்காக வேலை செய்தனை வச்சுருக்காரா, ஒழுங்காக வேலை செய்தனை தூக்கி போடுறாரு. அதுதான் மத்தேயு 25 சொல்கிறார். ஒருத்த 5 தாலந்தை வாங்கினதை பார்த்து உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரங்கிறாரு. 2 தாலந்தை வாங்கினா நல்லதுப்பாங்கிறாரு. ஒருத்தனை பார்த்து சொல்கிறார், இதே சங்கீதம் 7 அந்தகாரத்திலும் மரணத்தில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்தார், வாழ்வு கொடுக்க வந்தார் சொல்லுது. ஆனால் வேலை செய்தவனுக்கு ஜட்ஜிமெண்ட்டே எரிகிற அக்னி தான். அந்த ஜட்ஜிமெண்ட்டே மாற்று கருத்தே இல்லை, அதில் மன்னிப்பே இல்லை. ஆண்டவர் செய்த அன்பை நாம் பிறருக்கு அறிவிக்கலாம், மாற்று கருத்தே இல்லை. ஆண்டவர் செய்த சுவிசேஷ பணியை நாம் பிறருக்கு சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நாம் பிறருக்கு அனுப்பப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான்? இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என் மன விருப்பத்தின் நோக்கம் ரோமர் 10 சொல்றார். உனக்கு தெரியும், இதயத்தில் விசுவாசிக்கிற, வாயினால் அறிக்கையிடுற ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். உயிருள்ள ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்க, உயிர் தெளிந்த ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறோம், உயிருள்ள ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறோம். அந்த ஆண்டவருடைய ஆலயத்தில் நான் அறிக்கையிடுறப்போ எனக்கு விடுதலை கிடைக்கணும் எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அனுப்பப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான்? அனுப்பப்பட வேண்டும். இந்த சகோதரி போய் ஒரு இடத்துல காஸ்பல் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடு வேணும். ஒரு வீட்டு வாடகை நல்ல குறைஞ்ச வீடு 4000 ரூபா, 10 மாதம் அட்வான்ஸு 40,000 ரூபா. பிறகு அவங்க பிள்ளைகளுக்கு படிப்புக்கு காசு வேணும், எஜுகேஷன் ஃபீஸ் வேணும், பிறகு அவங்களுக்கு டிஏ கொடுக்கணும், பிறகு அவங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு கொடுக்கணும், மெடிக்கல் கொடுக்கணும் அவங்களுக்கு. இதெல்லாம் சேர்த்தா ஒரு மிஷனரி வேலை செய்ய குறைஞ்சது ஒரு மிஷன் குடும்பம் ஒரு இடத்துல போயிருந்தால் 50,000 ரூபாய் ரொம்ப லோயஸ்ட் பட்ஜெட். நான் 6 வருடம் ஐஎம்எஸில் தலைவராக இருந்திருக்கிறேன். இப்பொழுது என்எம்எஸ்ஐயில் 2 வருடமாக ட்ரெஷரராக இருக்கிறேன். மிஷன் ஊழியங்களோடு ஒரு நல்ல தொடர்பு உண்டு. அப்போ இதற்கு தேவை, ஒருவேளை என்னால் போக முடியல, நம்ம என்ன பண்ணோம்? மிஷனுக்கு கொடுக்கணும். கொடுக்குறப்போ ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். மிஷனுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஒரு கூட்ட மக்களாய் வாரத்தில் ஒரு நாள், ஒரு வாரம் சென்னை பேராயத்து மிஷனரிகளுக்காக, ஒரு வாரம் என்எம்எஸ் ஐஎம்எஸ்களுக்காக, ஒரு வாரம் நம்முடைய திருச்சபையின் போதகர்களுக்காக, திருச்சபையின் ஊழியர்களுக்காக, ஒரு வாரம் இந்த தேசத்தில் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, தமிழகத்தில் ஒரு டெரரிஸான நிலைமையில் இருக்குது, எப்படியாவது கிறிஸ்தவதக்காரனை அடிக்கணும். ஏன்னா தமிழகத்தில் இருந்தால் மொத்த மிஷனரிகளும் வட இந்தியாவில் இருக்கான்.
தமிழ் பேசு 10 மிஷனரிகளை 9 மிஷனரி, 1000 மிஷனரிகளை 990 பேர் தமிழ் மிஷனரி தான். 10 பேர் தான் அதர் மொழி, தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தில் இருக்கிறான். 990 பேர் தமிழ் மிஷனரிகள் தான். அப்போ தமிழில் இருந்து தான் மிஷன் வருது. அப்போ இந்த தமிழ்நாட்டை ஏதாவது ஒன்று பண்ணோம். பெரியார் மாதிரி ஒரு ஆள் தோண்டிட்டான் தமிழ்நாட்டில். அதனால் தமிழகத்தை ஏதாவது ஒரு வழியில் பண்ணணும்னு பல வழியில் தமிழகத்தை மிஷனை தடுப்பதற்கு எதிர்ப்பு சக்திகள் உருவாக்கி கொண்டிருக்கு. இதற்கு கிறிஸ்தவ மக்களாகிய நீங்கள் நானும் இந்த எதிர்ப்பு சக்திகளுக்காக ஜெபிக்கணும். ரொம்ப கவனமாக ஓட்டு போடணும். பார்க்குறவங்கள்ட்ட நீ கவுன்சிலிங் இப்போவே வேலையை ஆரம்பிச்சிடணும். எலெக்ஷன் அனுபவம் மே மாதம்தான். தமிழகத்தில் இதேமாரி ஆராதனை நடத்த முடியாத அளவுக்கு பல எதிர்ப்புகளை உருவாக்குவதற்கு பல சதி திட்டங்கள். வெளிநாட்டிலேருந்து பணம் வந்துச்சு, நிப்பாட்டிட்டாங்க. இப்போ தமிழகத்திலேருந்து தான் பணம் போகுது. நான் முதல்ல சொன்னேன் 30-40 விழுக்காடு சென்னை பேராயத்து மக்கள் தான் கொடுக்குறாங்க. மிச்சம் 30-40 விழுக்காடு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மக்கள் கொடுக்குறாங்க. மிச்சம் 20 விழுக்காடு தான் மற்ற பேராயத்து மக்கள் கொடுக்குறாங்க. அப்போ மெயின் கோலே தமிழகத்தை அடிப்பதான். திருச்சபைகள் இப்படிலாம் சுதந்திரமாக நடத்த முடியாது. இதற்கு பல இக்கட்டான சூழ்நிலை, பல சின்ன பல 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 வேலைகள் நடக்கல. கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணுறாங்க. இப்போவே என்னதான் பண்ணாலும் மூளை சாதிக்காதே, முழங்கால் சாதித்து விடும். என்னை யாரும் அரசியல் பேசுறதுக்குங்க அன்றைக்கி அனுப்பலைங்க. நான் எந்த கட்சியிலையும் மெம்பர்ஷிப் கிடையாது. இயேசுவின் கட்சியில் மட்டும்தான் மெம்பர்ஷிப்பு. நான் எந்த கட்சி எந்த தலைவரும் நல்லவன் கிடையாது. அது வேறு. எல்லாரும் லஞ்சம்தான். நம்மளே லஞ்சம்தான். 1000 ரூபா வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறோம். பாஸ்ட் எங்கள் சர்ச்சுக்கு ஒரு சிலுவை வாங்கி கூட எங்கள் மக்களை உனக்கு ஓட்டு போடுறோன்னு சொல்கிறோம். லஞ்சம் வாங்கிடுறோம். இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்க நிலைமை இது. அப்போ முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? தேசத்திற்காக ஜெபிக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். மிஷனுக்காக ஜெபிக்கணும். மிஷனரிகளுக்காக, மிஷனரிகளுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கணும் தினமும். அம்மா சொன்னாங்க சாட்சி. அந்த அம்மா ஒன்றும் பெரிய டிஜிஎஸ் தினகரன், பென்னிகினோ, மோகன்சி லாசரஸோ, இல்லைனா பாஸ்டர் ஏஜி மோகனோ, இல்லை பயங்கரமான 9 வாரம் மிஷனரிங்கிற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் அவங்ககிட்ட. வேறு எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. அந்த நாமத்தில் அவங்க ஜெபிக்கிறப்ப அங்கே ஒரு விடுதலை கிடைக்கும். அதற்கு பேசிக்கே நம்முடைய ஜெபம். கடந்த நாட்களில் IMS உடைய ஒரு மிஷன் கூடுகையில் பேச போயிருந்தேன். அப்புறம் மிஷனரி சொல்கிறார், சாட்சி சொல்லுங்க. என்ன ஒரு 3 பேரை சாட்சி சொல்ல வச்சேன். என்னையை பலப்படுத்துவதற்கு, என்னையை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு அவங்கள சாட்சி சொல்ல வச்சேன். ஒரு மிஷன் ஃபீல்ட்லேருந்து இன்னொரு மிஷன் ஃபீல்டு மாற்றுறாங்க. போகிற மிஷன் ஃபீல்டில் ஒரு கிறிஸ்தவனும் கிடையாது. இயேசு யாருன்னு தெரியாது. இயேசுவை சொன்னால் அடிப்பான். தீவிரவாதி நிறைந்த ஒரு பகுதி, பயங்கரமான தீவிரவாதம் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய். அங்கே போன மிஷனரிகள்லாம் அடிச்சிருக்காங்க, உதைச்சிருக்காங்க, விரட்டியிருக்காங்க, பயங்கரமான துன்பப்படுத்தியிருக்காங்க போன மிஷனரிகள் எல்லாத்தையும். இருந்தாலும் அந்த தலைவர், அந்த GS அவரை அங்கே நீ அங்கே தான் போகணுங்கிறார். போயிட்டான். அவன் இருந்த இடத்துலேருந்து 150 கிலோமீட்டர். அந்த இடத்துல ஒரு வீடும் கிடைக்காது. இருந்தாலும் இருந்த இடத்துல பாத்திர பண்டத்தெல்லாம் கெட்டிக்கிட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு அங்கே கொண்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் பாத்திர பண்டத்தெல்லாம் இறக்கிட்டான். வீடு கிடைக்கல. வீடு கேட்குறான். நீ எந்த ஊர்? தமிழ்நாடு. இங்கே என்ன செய்கிற? சுவிசேஷ பணி, மிஷன். எங்கள் வீடு இல்லை, போயிட்டு வா. 100கணக்கான வீடுகளை பார்த்தா யாருமே கொடுக்கலையாம். கடைசியாக ஒரு மனிதர் வீடு கொடுத்தாரு. அவர் சொன்னார், 1 மாதம்தான், 2000 ரூபா வாடகை இந்த ஊரில், ஆனால் 6000 ரூபா உனக்கு வாடகை, இஷ்டந்தான் வா, 1 மாதம் தான் வீடு தருவேன். இப்போ பிள்ளை மனைவியோடு ரோட்டில் நிற்க 2 நாள் ஆச்சுங்கிற, பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்தங்கிற, நீ பார்த்தா குளிச்சே 2 நாள் ஆச்சு, பாத்திரம் இருக்குங்கிற, 1 மாதம் வீடு தரேன், அதுக்குள்ளே வேறு வீடு பார்த்துக்கோ போன்ட்டாராம். அந்த ஹவுஸ் ஓனரில் அந்த அம்மா தான் இருக்காங்க. 6000 ரூபா வாடகை கொடுத்து 1 மாதத்துக்கு ஒரு வீடு எடுக்கிறார். அடுத்த மாதம் 14ஆம் தேதி நீ காலி பண்ணிடணும். இன்றைக்கி தேதி 13, 14 காலி பண்ணிடணும். ஓகே, உள்ளே வந்துட்டார். 12ஆம் தேதி பண்ணார். அம்மா 14ஆம் தேதி காலி பண்ண சொன்னீங்க, 13ஆம் தேதி உங்கள் சாவியை நான் உங்கள்கிட்ட தரேன். உடனே அந்த அம்மா ஃபோன் பண்ணி தன்னுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குது. இவன் காலி பண்ணிக்கிறேங்கிறான். ஃபோனை வாங்குறார். எதுக்கு காலி பண்ணுற? வேறு வீடு கிடச்சிட்டா? இல்லை. வேறு ஏன் காலி பண்ணுற? உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்தேன், காலி பண்ணுறேன். இனிமேல் என்ன பண்ணுவேன் தெரியாது. சரி, இந்த வீட்டில் நீ இருந்துக்கிறியா? இருந்துக்கிறேன். நீ ஜெபம் பண்ணால் மற்ற வந்து இங்கே அடிப்பானே, என்ன பண்ணுவேன்? நான் வாங்கிக்கிறேன். ஜெபம் பண்ணுற, அடித்தா நான் வாங்கிக்கிறேன்.
நான் அடி வாங்கிக்கிறேன். என்கிட்ட வரமாட்டேன். ரெண்டாவது, ஏன் காலி பண்ணுற? ரெண்டாவது காரணம், வாடகை அதிகம், 1000 ரூபா குறைச்சிக்கோ வாடகை. ஒரே வாரத்தில் எதிரிகள் வந்தாங்க, மத தீவிரவாதிகள் வந்தாங்க. அவரை, ஒரு மனைவி, 2 குழந்தைகளை அடித்தாங்க. செம்ம அடி. ஆனால் இவர் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. வீட்டிலேருந்து வெளியே இழுத்தாங்க, அடித்தாங்க, அடிச்சுட்டு போயிட்டாங்க. இவர் திரும்ப வீட்டுக்குள்ளே போயிட்டார். வீட்டுக்குள்ளே ஒரு மஞ்சபத்து போட்டுக்கிட்டார். அந்த ஹவுஸ் ஓனர் கெசட்டட் ஆஃபீஸர், சிபிஐலே வெளியே இருக்கார். அவர் வந்தார். யாரோ வந்து உன்னை அடித்தாங்களே, நீ போலீஸில் ரிப்போர்ட் பண்ணியா கேட்குறார். நான் பண்ணலை. ஏன் பண்ணலை? சிலுவை தாம்பா எனக்கு போட்டாங்க. மிஷினரியாக அங்கே முட்டி போடுறப்ப எனக்கு கழுத்தில் சிலுவை போட்டாங்க. அந்த சிலுவையே என்னென்னா அடி உதை தான். அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. தோத்திரம் இல்லை, நீ போய் போலீஸ் ஸ்டேஷன். இல்லை, நான் பண்ண மாட்டேன், நீ பண்ணித்தான் ஆகணுங்கிறாரு. அவருடைய வற்புறுத்தின் பேரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார், ரிப்போர்ட் பண்ணுறார். டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸை பார்க்குறாரு, ரிப்போர்ட் எழுதி வாங்குறார். வாங்கிட்டு நீ எங்கே நிற்கிற தெரியுமாங்கிறார். போலீஸ் ஆஃபீஸர் அந்த மிஷினரியை பார்த்து, இந்த ஆஃபீஸர் கூட போகல, அவர் சொல்கிறார், நான் தெரியல எங்கே இருக்கிறேன்னு தெரியல, அம்பத்தூர் இந்த பகுதியில் இருக்கிறேன், நான் எங்கே இருக்கேன்னு தெரியல, நீ எந்த பகுதிக்குள்ளே இருக்கிற தெரியுமா? தெரியல. அவர் சொன்னார், வெட்டி மருந்தின் மேல் நிற்கிறாய், தீவிரவாதிகள் நிறைந்த பகுதியில் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்திருக்கிறாய், உன் உயிரே உனக்கு கேடம் இல்லை, எப்படி இங்கே வந்த? என் ஆண்டவர் சொல்லிருக்கார், நீ போ, நான் உன்னோடு இருப்பேன். அந்த இன்றைக்கி காலையில் உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தேன். இந்த கடவுளுக்கு விரோதமாக எந்த கடவுள், இந்த கடவுளை போல வேறொரு கடவுளே இல்லை. ஏன்னா அவர் எப்பவுமே கூட இருக்கிறார். ரொம்ப சூப்பர் வசனம். உபாகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறாரு. தம்முடைய தேவனாய் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. அடுத்து சொல்லுங்கம்மா. அவர் கூட இருக்கிறவர். எனக்கு அதை பற்றி பயம் இல்லை. அப்போ அந்த டிஎஸ்பி கூப்பிட்டு, நீ போ, உன் விசுவாசம் பெருசுப்பா, உன் ஹோப் ரொம்ப கிரேட், யூ கேன் கோ சொல்லிட்டு அடித்தவங்களை கூப்பிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கினாராம். போன ஜூன் மாதம் போனார். இப்போ அடுத்த ஜூன் முடிஞ்சு 2 மாதங்கள் ஆகியிருக்கு. 150 பேருக்கு அந்த ஏரியாவில் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார். 150 பேர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார். இதுதான் மிஷன். நான் தடா பகுதிக்கு கடந்து போகிறேன். நான் போகிறப்போ அந்த பிள்ளைகள், நான் 45-55 வருஷத்துக்கு முன்னால் தலையில் எண்ணெய் இல்லை, போட ட்ரௌசர் இல்லை, போட்ட ட்ரௌசரும் கிழிஞ்சிருக்கும், அழுக்கு உடம்பு, உணவு இல்லை. அதே மாதிரி அந்த பிள்ளைகள் இருந்தாங்க தடா பகுதியில். என்னை முதலாவது மிஷனரி பிரபுதாஸ் என்னை அழைச்சிட்டு போனார். பிஷப் தேவசகாயம் ஐயா இருக்கிறப்போ அந்த பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகலை. ஸ்கூலுக்கு போக ட்ரெஸ் இல்லை, பேக் இல்லை, நோட் இல்லை, பேனா இல்லை. மீன் பிடிச்சி அந்த மீனை 100 ரூபாய்க்கு விற்று 100 ரூபாயில் 60 ரூபாய்க்கு குடிச்சிட்டு 40 ரூபா அவங்களுடைய உணவு. புகையில தான் உணவு. 22 வயதில் 7 பிள்ளைகள், 11 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணுது, 11-12 வயசில் 10 வருஷத்தில் 7 பிள்ளையை பெற்றுறா. 32 வயசில் 60-72 வயசு கிழமை மாதிரி ஆகி செத்து போகிறா. அப்படிப்பட்ட மிஷன் ஃபீல்டுக்குள்ளே போனோம். மிஷனுடைய அட்வைஸின்படி, எங்களுடைய திருச்சபையின் ஆயருடைய உதவியின்படி, அன்னைக்கு ஜான் பெனியனுங்கிற ஒரு ஆயர் இருந்தார். அதுக்கு முன்னால் எம் கருணாகரன் ஒரு ஆயர் இருந்தார். அவருடைய உதவியின்படி நானும் எங்களுடைய திருச்சபையும் இணைந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தோம், ஒரு பேக்கு கொடுத்தோம். பேக்கில் ஒரு 2 ட்ரெஸ்ஸு, மாற்று ட்ரெஸ்ஸு, பேக்கில் 2 நோட்டு, ஒரு பேனா, பென்சில் கொடுத்தோம் அந்த பிள்ளைகளுக்கு. அந்த வருஷத்தில் இப்போ போய் கேட்டால் ஸ்கூலுக்கு போகாத பிள்ளைகளே அந்த ஏரியாவில் இல்லை. மிஷினரி வர்றாங்கன்னா அவங்கள மிஷினரியை பார்த்து இவங்களை நம்ம மிஷினரிங்கிறான அவங்க ஃபாதர்னு கூப்பிட்றாங்க. அந்த மிஷினரிகளை ஃபாதர். இவங்க வர்றாங்கன்னா தலையில் தலைச்சீவி பவுட்ரு போட்டு பூ வச்சு ரெடியாக இருக்கு பொம்பளை பிள்ளைய பாட்டு பாட, வசனம் சொல்ல. என்னைக்கு மிஷன் போச்சோ அன்னைக்கு வளர்ச்சி இருக்குது. அதே மிஷன் நமக்கு வர போய் தாங்க இன்றைக்கி ஐஏஎஸ்ஸாக இருக்கோம், ஐபிஎஸ்ஸாக இருக்கிறோம், பிளான்ஸ் கட்டுறோம்,
நிறையா வசதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம். எல்லார் வீட்லேயும் காரு, எல்லார் வீட்லேயும் பைக் இருக்குது. ஆனால் மிஷனரி வருமுன்ன நீங்கள் எல்லாரும் எப்படி இருந்தோ? நான் சாரா டக்கர் கல்லூரியில் இன்றைக்கி செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டன்ட். பெண்கள் அடிப்படையில் குழல் ஊதும் பெண்கள், படிப்பில்லை. அந்த அம்மையார் 2 கால்களும் முடம். ஜான் டக்கர்ஸ், இன்னைக்கு டக்கர் சர்ச் பிராட்வேயில் இருக்க அந்த ஃபவுண்டர் ஜான் டக்கர், அவர் ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணுறப்போ அந்த மக்கள் கொடுத்த காணிக்கை வாங்கி சாரா டக்கர் அனுப்பி தான் சாரா டக்கர் ஸ்கூல், சாரா டக்கர் கல்லூரி, சாரா டக்கர் ட்ரைனிங் சென்டர்னு ஆரம்பித்தாங்க. 128 130 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கி தென்னிந்தியாவில் ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியாக சாரா டக்கர் இருக்குன்னா ஒரு 2 கால்களும் முடமான ஒரு பெண்ணுடைய அர்ப்பணிப்பு. நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கு? மிஷன் ஃபீல்டில் அதை தான் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது. லார்ட் இஸ் குட். சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு 2வது வசனத்தை சொல்றார். அவர்கள் ஆவி ஆத்மா தொய்ந்ததாகவும் ஆபத்தில் அவர் நோக்கி கூப்பிட்டார்கள். கால் அப்பான் த ட்ரபிள் டைம், ஆபத்தில் நோக்கி கூப்பிட்டதால ஒரு பெரிய விடுதலை, பெரிய ஒரு காலிங். மிஷனுக்காக நாம் மிஷனரியாக நீங்கள் போகட்டாலும் மிஷனுக்காக ஜெபிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெபிச்சா போதும். 2வது, உங்களுக்கு வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை ஒரு மிஷன் ஊழியத்துக்கு கொடுங்க. ஒரு மிஷனில் எல்லா மிஷனரி ஊழியங்களுக்கும் கொடுங்க. ஒரு மிஷன் மூலியம் மட்டும் வேலை செய்ய முடியாது. நான் இந்த மிஷனை சார்ந்தவன் இதுதான் இல்லை, எல்லா மிஷனும் ஆண்டோடைய வார்த்தை சொல்வது, எல்லா மிஷனுக்கும் கொடுங்க. இன்றைக்கி இப்படிப்பட்ட மிஷன் ஊழியம் என்பது சென்னை பேராயத்தில் வருகிற நாட்களில் ஒரு சிறந்த ஒரு தலைவர் இருக்குவார்னா டிஎம்பி நார்கோயில் 650 மிஷனரிகள். இதை நான் கண்ணீர் விடுறேன். என்ன குறை வந்து வாழ்த்து சொல்ல வந்தால் குறை சொல்ல இருக்கிற உண்மையை சொல்கிறேன். 650 மிஷனரிகள் கடந்த நாட்களில் ஒடிசா போயிருந்தேன். டிஎம்பி மிஷனரியோடு அர்ப்பணிப்பான வாழ்வு. ஒடிசாவில் வளர்ச்சி இல்லாத ஒரு ஸ்டேட்டு, ஆனால் நாம் வளர்ந்திருக்கிறோம். இன்றைக்கி ஒடிசா மாதிரி எவ்வளோ மாநிலங்கள் நம்முடைய மிஷனரிகளுக்கு அனுப்பலாம், பணி செய்யலாம். அதற்கு அர்ப்பணிப்புள்ள ஒரு தலைவர் தேவை, மிஷன் தாக்கமுள்ள தலைவர் தேவை. கடந்த நாட்களில் அருமையான நம்முடைய ஐயா பேசுகிறப்ப மிஷன் தாக்கத்தை பற்றி என்கிட்ட பேசினாங்க. 4 தலைவர்கள் 4 பேரும் 4 விதமாக பேசினாங்க. ஆனால் மிஷன் தாக்கமுள்ள ஒரு தலைவர் ஐயா வேணும். அதே மாதிரி தலைவர்கள் உருவாகணும். உங்களுடைய ஜெபம் யார் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலும் ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு விசை கண்களை மூடி தகப்பனை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். உடைய கிருபையை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன்ப்பா, உடைய இரக்கத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன். தகப்பனை எங்களை ஆசிர்வதிங்க, எங்களை ஆசிர்வதிங்க. இந்த மிஷன் பண்டிகையில் எங்களை அர்ப்பணித்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிற மக்களாய், ஒவ்வொரு மிஷன் ஸ்தாபனத்துக்காக ஜெபிக்கிற மக்களாய், கொடுக்கிற மக்களாய், வருகிற மே மாதம் தமிழகத்தில் நடக்கப் போகிற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிற மக்களாய், கிறிஸ்தவத்துக்கு உங்களுடைய மிஷன் சொல்வதற்கு தடையில்லாத ஒரு அரசாங்கம்பா, அப்படிப்பட்ட அரசாங்கங்களுக்கு வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் ஜெபிக்கிற மக்களாய் ஒப்பு கொடுப்போமா? இந்த மிஷன் சண்டையில் அர்ப்பணிப்போடு வந்திருக்க மக்கள் மத்தியில் நான் ஒரு மிஷனுக்கு இவ்வளோ மாதம் ஒரு தொகை கொடுக்குறேன், இத்தனை மிஷன் சப்போர்ட் கொடுக்குறேன், தினமும் மிஷனரிகளுக்காக தேசத்திற்காக சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம், ஒப்பு கொடுத்துருக்க 2 பிள்ளைகளை கேட்டு என் வாழ்வை இருளான நிலைமையில் இருக்க நான் எப்படிப்பா ஜெபிக்க முடியும்? அடுத்த கொஸ்டின் வைக்கிறாங்கப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் வார்த்தையின்படி. அந்த மலட்டுத்தன்மையை மாற்றி ஒரு முழுமை தகப்பனே, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, உயர்வு இல்லை, அந்த முன்னேற்றமான உயர்வான எல்லாவற்றையும் மாற்றி நல்ல உயர்வு, லார்ட் இஸ் கிரேட், கர்த்தர் உயர்ந்தவர் என்று சொல்ல அந்த ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய வழிநடத்தலை கொடுக்க போகிற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. அமைதியற்ற சூழ்நிலையில் இருக்கிறப்பா, நான் ஏன் வாழணும்? எவ்வளோ பேருக்கு உதவி செய்தானா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. உனக்கு உதவி செய்ய ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவரை நம்பு, அதில் இருக்க தெம்புங்கிற வார்த்தையின்படி உண்மை நம்பி இருக்காங்க. நீங்கள் மக்களுக்கு உதவி செய்து ஒரு விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காக கூட நன்றிப்பா.
விசேஷமாய் திருச்சபையுடைய சண்டே ஸ்கூல், வாலிபர் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், பாடல் குழுவினர் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் தருகிறோம். இன்னைக்கு சேல்ஸை தலைமையேற்று நடத்துகிற செயலர், பொருளர், அவர்களோடு இணைந்து பணி செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளையும், எங்களுடைய 1000 குடும்பங்களையும் உமது கரத்தில் தருகிறோம். எங்களுடைய பேராயத்திற்காக, பேராயத்துடைய நற்செயல்களுக்காக, வருகிற திங்கட்கிழமை ஷெனாடில் நடக்கப் போகிற தலைமைத்துவம், மாடரேட்டருடைய எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. உண்மைக்கேற்ற ஒரு மனிதனை உருவாக்குங்க. உம்முடைய பிரசனம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும், உங்களுடைய வழியிடத்தில் இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்